மகா சிவராத்திரி. இந்து மதத்தின் சைவ மத மரபில் மகா சிவராத்திரி மிகவும் முக்கியமான நாளாகும். நிலவின் சுழற்சி கணக்கில் ஒவ்வொரு மாதத்தின் 14வது நாள் அல்லது அமாவாசைக்கு முந்தைய நாள் மாத சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. இதேபோல் மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி அன்று வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி என்பர். நம் நாட்டில் நாம் பின்பற்றும் பல ஆன்மீக விஷயங்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டது. வாழ்வியல் நெறிமுறையாக கட்டமைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். வழிமுறைகளை ஆன்மீகத்தோடு இணைத்து வாழ்வியல் முறைகளாக நம் முன்னோர்களும் ஞானிகளும் பல விதிமுறைகளோடு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். பிரபஞ்ச ரகசியத்தை உணர்ந்த இவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்வு செய்து அந்த நாளில் இயற்கையாக கிடைக்கும் சக்திகளை உணர்வதற்காக இயற்கையோடு இறைவனை வைத்து அந்த சக்தியினை பெற முயற்சித்தனர். இந்தியா முழுவதுமாக அனைவரும் ஒரு சேர கொண்டாடும் இந்த நாள்தான் மகா சிவராத்திரி. ஆன்மீகத்திற்குள் புதைந்திருக்கும் அறிவியலை பார்ப்போம். இந்த தினம் பூமி, சூரியன், சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் நாளாகும். இந்த நிகழ்வின் போது சூரியன் பூமியை மிக அருகில் சந்திக்கிறது. அண்டம் முழுவதுமாக நிறைந்திருக்கும் லியூமினிஃபெரஸ் ஈத்தர் என்ற கதிர்வீச்சு இந்த நாளில்தான் பூமியில் நேரடியாகவும் வேகமாகவும் வந்திறங்குகிறது. பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி நாள். ஒவ்வொரு மாதமும் வரும் மாத சிவராத்திரியின் போதும் இந்த ஈத்தர் சக்தி சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதம் வரும் சிவராத்திரி அன்றுதான் இந்த சக்தி அபரிமிதமாக வரும். எனவேதான் இந்த நாளை மகா சிவராத்திரி என்று அழைக்கிறார்கள். இந்த நாளில் ஈத்தர் சக்தி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் சமயம் பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கும். எனவே நேரடியாக முழு சக்தியும் இந்த நாளில்தான் கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்று இந்தியாவில் நடு இரவில் 12:15 முதல் 12:45 வரை உச்சக்கட்ட ஈத்தர் சக்தி கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே இந்த நேரம் தியானத்தில் ஈடுபடுவதற்கான சிறப்பான நேரம். அதுவும் முதுகுத்தண்டை நேராக நிறுத்தி அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது ஈத்தர் சக்தியானது உச்சந்தலையில் உள்ள சகசிரஹர சக்கரத்தின் வழியாக ஆனந்த சுரப்பியாகிய ஆனந்த மூலையை அடைந்து பலவிதமான நேர்மறையான ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறது. அன்றைய நாளில் நமக்கு கிடைக்கும் சக்தியினை அனுபவித்து அதை ஒரு நேர்கோட்டில் செலுத்தி உடல் முழுவதுமாக பரப்புவதற்காகத்தான் சிந்தையில் சிவனை வைத்தனர். 3 மாதங்கள் தொடர்ந்து தியானம் செய்வதனால் கிடைக்கும் சக்தியினை இந்த ஒரு இரவு செய்வதன் மூலம் பெறலாம் என்கின்றனர். பகலில் சூரிய ஒளியின் காரணமாக இந்த ஈத்தர் சக்தியின் வேகம் சற்று குறைவாக இருக்கும். மேலும் இரவு 9 மணிக்கு மேல்தான் மெலட்டனின் என்ற திரவம் நமது உடலில் சுரக்கிறது. அதேபோல் அதிகாலை 2 மணிக்கு தான் நாம் பிரபஞ்சத்துடன் இணைய முடியும். எனவேதான் இரவு 9 மணி முதல் அதிகாலை 2 மணி வரையில் நம் உடல் அதிக சக்தியினை உட்கிரகிக்கும் தன்மை கொண்டது. நம் சித்தர்கள் ஈத்தர் சக்தியினை ஒரு தத்துவமாகவும் அதனை உருவமாக்கி ஈசனாகவும் பார்த்தனர். ஆக இந்த ஈசனை அடைவதற்கு முதலில் நம் உடலும் உள்ளமும் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதால் தான் சிவராத்திரியை முக்கியமான நாளாக கொண்டு அன்று இந்த பிரபஞ்ச சக்தியினை பெற்று ஈசனோடு இணையலாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது. மகா சிவராத்திரி அன்று ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் முழு பலனை அடைய நாம் முயற்சிப்போம். ஓம் நம சிவாய. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.